டயபெட்டிக் கிட்னி டிசீஸ், அதாவது சர்க்கரையினால் வரக்கூடிய சிறுநீரக பாதிப்பு. ஒரு 10 வருஷம் சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா அதில் 140 பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும். அதில் முதல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், உப்புச்சத்து கூடுது, அதாவது கிட்னி செயல்பாடு பாதிக்குது அப்படின்னாக்கா கிரியாட்டின் அளவு கூடுதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி ஆர் ஸ்டேஜில் எப்படி இருக்கும்னா உப்பு வந்துட்டு கம்மியாக இருக்கும், கிரியாட்டின் அளவு நார்மலாக இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம். அந்த ஸ்டேஜில் நமக்கு எப்படி வந்து கிட்னி பாதிக்குதுங்கிறது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப ஸ்டேஜில் ப்ரோட்டீன் லீக் மட்டும்தான் இருக்கும். அது யூரின் டிப்ஸ்டிக் நம்ம பார்த்தோம்னா கூட ட்ரேஸ்னு இருக்கலாம், இல்லை 1+ இருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட போயிடலாம். 2 காமன் டெஸ்ட், யூரின் மைக்ரோ ஆல்புமின் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டெஸ்ட் பண்ணணும். இல்லை யூரின் ஏசிஆர், ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த 2ல் ஏதாவது ஒரு டெஸ்ட் வந்துட்டு பண்ணி நமக்கு வந்துட்டு கிட்னி பாதிப்புகள் ஆரம்பிக்குதா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து இப்படி ஒன்ஸ் பாதிக்கிற ஸ்டேஜ்லேயே நமக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலை, அதுக்கு அப்ரூவ்டு சில ட்ரக்ஸ் இருக்குது, 2 மருந்துகள் இருக்குது. அது நிறைய எம்டிஃபிஷியன்ஸுமே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அது ப்ராப்பராக ஒரு கிட்னி டாக்டர் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அவங்களுமே அது கரெக்டான வகையில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கல, கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நமக்கு என்னென்னாக்கா உப்புச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. உப்புச்சத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, உங்களுக்கு சாப்பிட்ற உப்பு கூட இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, கிட்னியோட செயல்பாடு பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு உப்புச்சத்து 1.2, அதாவது கிரியாட்டின் 1.2 அப்படிங்கிறது ஒரு பார்டர் லைன் வேல்யூ அப்படின்னாக்கா 1.5 அப்படின்னு வந்தாலே ஒரு 20% 10% கிட்னி வந்துட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். போயிடுச்சு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இர்ரிவர்சிபிளாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு, இல்லை அதுக்கு மேலே பாதிப்புகள் வராத அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சிகள். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பொதுவாக கிட்னி டாக்டர் எங்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது அப்போவே கிரியாட்டின் வந்துட்டு 1.5 இல்லை 2 இப்படி வருவாங்க. அந்த ஸ்டேஜில் வரும்போது ஏற்கனவே வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு 100% கிட்னிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணல, 50% பக்கம் ஏற்கனவே கிட்னி பாதிச்சிருச்சு, பேலன்ஸ் இருக்க 50%க்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறோம். இப்போ சுகர்னால ஒரு கிட்னி பிரச்சனை வந்து ஓப்பனாக ஒரு மாதிரி ஒரு வேகா சொல்லணும் அப்படின்னாக்கா அது ஒரு கேன்சர் மாதிரி வியாதி. அந்த 1.2 1.3 1.5 வரைக்கும் கூட ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த 2.5ங்கிற கிரியாட்டின் லெவல்லாம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். அந்த என்ன சார், நம்ம ஒரு 2 வருஷமாக வந்துட்டு 1.5 இருந்தது, 1.3 இருந்தது, உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் கிரியாட்டின் 2லேருந்து 3 ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது அப்படி தான் இருக்கும். அது யார்கிட்ட பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். அது ஆரம்ப ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா அது ப்ரொலாங் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வியாதி, இன்றைக்கி இருக்க வியாதியே ஒரு 3-4 வருஷம் கழிச்சு தள்ளி போடுற மாதிரி பண்ணலாம். வரும்போதே ஏற்கனவே பாதித்த ஸ்டேஜில் வரோம் அப்படின்னாக்கா கிட்னி ஃபுல்லாக தழும்புகளாக இருக்கும்போது நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த கிட்னி வந்து எடுத்துக்காது. ஸோ இதுதான் ரொம்ப காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஸோ சுகர்னால வர கிட்னி பிரச்சனையை நம்ம என்னென்ன வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் காமனாக வரக்கூடிய உப்பு வந்து 3 பாயிண்ட் இருக்கும். ஸோ உப்பை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்பாங்க. அப்படிலாம் எங்கேயுமே வந்து மருந்துங்கிறது கிடையாது. நமக்கு உப்புனால கிட்னி பாதிக்கிறது கிடையாது, கிட்னி பாதிப்பு இருக்கிறதுனால தான் வந்துட்டு உப்பு வந்து கூடுது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணணும், தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் மெடிக்கலில் வாங்கி போடுறது கூடாது, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது, வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் வந்துட்டு நம்மளால் முடிஞ்சது பண்ண முடியும். இதுக்கு மேலே நமக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். எப்படி நமக்கு அது ரெஸ்பான்ஸ் தெரியும் அப்படின்னாக்கா, ப்ரோட்டீன் லீக் குறையுதா, இல்லை அது ஒரு சில ட்ரீட்மெண்ட்டில் டெம்பரரியாக கிரியாட்டின் கூடலாம், அது ஒரு லிமிட்டுக்கு கீழே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அசஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியும்.